எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு. மரணாடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணும்னா ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, பட் அன்பிலீவ் நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்காக தான் உழைச்சி, ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் கூட ஆக்ட் பண்ணது தான். பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தண்ணியாக வருமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும், ஓகே. ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் என்ற ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ எப்படி த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணாடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை சார். எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தண்ணியாக வருமா. பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your favorite moment. Favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜு வாகிர் சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்ட் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அந்த ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தே டுக். முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணா ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன் வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன் வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன் வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம்.
எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை பொங்கல் இல்லை, ஏப்ரலும் மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து ப்ராப்பர் தளபதி கமர்ஷியல் ஃபிலிம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. எப்படி இருந்தது அந்த வைப்? தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து 80,000 பேர் இந்த யார் பெற்ற மகனும் பாட்டு கோரஸை பாடும்போது அதெல்லாம் இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது, சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. லைட்டாக அழுக வந்தது. அவர் அளவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. விஜய் சாரோட கடைசி படம் வேற, இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட பீக்கில் இருக்குது. ஜனநாயகன் அந்த 1000 crore மார்க்கை தொடுமா? 1000 crores 2000 crores we don't care. அவரோட கடைசி படம் செலிப்ரேட் பண்ணணும். ஜனநாயகனோட பராசக்தியும் வருது. பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த அழுத்தம் அதெல்லாம் இருக்குது. அதனால சினிமா பொலிட்டிக்கல் அது வேற. எஸ்கே அவர்களோட 25வது படம். சிவகார்த்திகேயனுக்கு இஸ் அ குட் மார்க்கெட் அஸ் வெல். நல்ல ஓப்பனிங் இருக்கும், பட் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுற பிளானில் இருப்பீங்க. கண்டிப்பாக ஜனநாயகில் ஹேவ் மோர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். பராசக்திக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போடுங்கன்னு சொல்லுவாங்க தவிர ப்ரெஷர் அழுத்தம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி தான் இருக்காரு. நீங்கள் ஃபேனா? நீங்கள் எப்படி அவரோட கடைசி படத்தை பார்க்க அந்த ஃபேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். வணக்கம் ரேவந்த் ப்ரோ. வணக்கம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. நீங்கள் அங்கே இருந்தீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். எப்படி இருந்தது அந்த வைப்? பயங்கரமான ஒரு யூஃபோரியா. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இட் இஸ் எமோஷனல் கனெக்ட் பிட்வீன் த ஃபேன்ஸ் அண்ட் எங்கள் தலைவர். பயங்கரமான ஒரு கூஸ்பம் மூமெண்ட். தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து நின்று எங்கள் க்ரௌட் அப்படியே 80,000 பேர் அந்த யார் பெற்ற மகனும் பாட்டு ஒரு கோரஸை பாடும்போது அப்போ வந்து ஒரு ஃபீல், அதெல்லாம் திருப்பி அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில். அஃப்கோர்ஸ் அதுதான் அவரே அனௌன்ஸ் பண்ணது தான். அவரே அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது, சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். பட் எஸ் அவரோட கிளாரிட்டி இன் தாட் எல்லாம் தெரியுது வெளியே. பிகாஸ் ஒரு பாதையை நோக்கி போகிறாங்கன்னா அது மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்குன்னு இருக்காரு. அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவருக்கு அந்த லைட்டாக அழுக வந்தது, இப்படி தொடச்சிட்டு கூட அவர் ரொம்ப இமோஷனல் ஸ்ட்ராங். ஜென்ரலாக ரொம்ப ஸ்ட்ராங். அவர் அளவே இல்லை. அது ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. ஆக்டர்லேருந்து அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக. பட் இஸ் ஜென்ரலி வெரி ஸ்ட்ராங் மேன். கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்களுக்கு அந்த